நண்பர்களே, இன்றைக்கி நம்ம குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனலில் சிறுகீரை கடையலும் கருணக்கிழங்கு வறுவலும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வெண்டைக்காய பச்சடியோட ரெசிபி போட்டிருந்தேன். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவில் வர லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம அம்மா கூட போய் சேர்ந்து சமைக்கலாம். கீரை கடையலுக்கு என்னென்னலாம் தேவை? சிறுகீரை ஒரு கட்டு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 3, பெரிய தக்காளி 3, 100 கிராம் வேக வச்ச துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா வத்தல் 5, வெந்தயம் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் வெங்காயம் ஒரு 10 பீஸு, புளி ஒரு லெமன் அளவுக்கு எடுத்துக்கணும், மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 20 பீஸு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதில் வதக்கிக்கலாம். நேற்று போட்டிருந்த வெண்டைக்காய் பச்சடி வீடியோ யாராருக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தக்காளி போட்டு வதக்குங்க அது கூட சேர்த்து. நெக்ஸ்ட்டு பூண்டையும் வதக்கணும். பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாயும் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் இதுக்கு போடணும். வதக்கும் போது தாளிக்கும் போது மீதி 3 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கீரையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம் லைட்டாக. இப்போ இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள். இப்போ கலரி விடுங்க. வியூவர்ஸ், உங்கள் மம்மி சமையலில் எது உங்கள் ஃபேவரட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அம்மா செய்கிறது மோஸ்ட்லி எல்லாமே பிடிக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்குற வரைக்கும் கலரி விடுங்க. அப்புறமா தான் இதை நம்ம குக்கரில் லைட்டாக வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் வச்சு வேக வச்சா போதும். இப்போ நான் இதை குக்கரில் போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. இதில் புளியும் போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எடுத்து வச்சுருந்த அந்த மிளகாத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. வேக வச்ச துவரம்பருப்பையும் கீரையும் இப்போ நம்ம மண் சட்டியில் கடைஞ்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீரையை எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். உளுந்து, சீரகம், கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம். இது பொரிஞ்ச உடனே இப்போ சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வதக்கியாச்சு. கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். தாளித்து வச்சுருக்க கீரையை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான ஹெல்த்தியான சிறுகீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தொட்டுக்க கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்குக்கு 1/2 கிலோ கருணக்கிழங்கு இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த வேக வச்ச கருணக்கிழங்க இந்த மசாலா பவுடரில் நம்ம கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த பரட்டி எடுத்து அந்த கருணக்கிழங்க தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது கீரைக்கு சூப்பரான காம்பினேஷன். இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then we are signing off. This is Leela and Meena. Bye bye. Bye சொல்லுமா. பாய்.